விஜயின் திரைப்பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்த பூவே உனக்காக திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவரது தீவிர ரசியாக மாறியவர் சங்கீதா. இலங்கையை சேர்ந்த தொழிலதிபர் சொர்ணலிங்கத்தின் மகளான இவர் லண்டனில் வசித்து வந்தார். விஜயை நேரில் சந்திப்பதற்காகவே லண்டனில் இருந்து சென்னைக்கு வந்த சங்கீதா படப்பிடிப்பு தளத்தில் அவரை சந்தித்து பேசினார். ஆரம்பத்தில் ரசிகையாக அறிமுகமான சங்கீதாவின் குணாதிசயங்கள் விஜயின் குடும்பத்தாருக்கு பிடித்து போகவே இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். இவர்களது திருமணம் கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சென்னையில் இந்து முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 1998 இங்கிலாந்தில் இவர்களது திருமண பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகும் அந்த பழைய நேர்காணலில் தனது திருமணம் குறித்து விஜய் கூறியதாவது: லண்டனிலிருந்து என்னை பார்க்க ஒரு ரசிகை வந்திருப்பதாக என் உதவியாளர் கூறினார். அவர்தான் சங்கீதா. முதலில் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். பிறகு எனது பெற்றோரை சந்திக்க அவர் விருப்பம் தெரிவித்தார். ஒருமுறை காதலுக்கு மரியாதை படப்பிடிப்பின் போது என் தந்தை என்னிடம் வந்து, சங்கீதாவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், அவரை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார். நான் ஒரு வாரம் அவகாசம் கேட்டுவிட்டு பிறகு சம்மதம் சொன்னேன். திருமணத்திற்கு பிறகுதான் சங்கீதா மீது எனக்கு காதல் மலர்ந்தது. அந்த உணர்வு மிகவும் அழகானது. இவ்வாறு விஜய் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். நீண்ட காலமாக கோலிவுட்டின் முன்மாதிரி தம்பதிகளாக வலம் வந்த இவர்களுக்கு இடையே தற்போது எழுந்துள்ள விவாகரத்து செய்திகள் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.